150 கிராம் ஆயில் இல்லாட்டி நெய் எடுத்துக்கலாம். அதில் வந்து 5 வெங்காயம், நறுக்கிய வெங்காயம் நல்லா சூடான ஆயிலில் நல்லா வறுத்துடுங்க. வெங்காயம் எவ்வளோ உங்களுக்கு வந்து நல்லா ப்ரௌனிஷ் ஆகுதோ அது வரைக்கும் வந்து வறுத்துடுங்க. இது செய்யறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, புதினா, கொத்தமல்லி எதுவுமே தேவை கிடையாது. ஒரு 4 இன்க்ரீடியன்ஸ் வச்சு இது செஞ்சுட்டாங்க. இப்போ என்ன செய்யலாம்னாக்கா, நம்ம வைத்திருக்கோம்ல அந்த மட்டனை வெங்காயத்தை போட்டு வதக்கணும். ஆக்சுவலி பச்சை மிளகா சேர்க்க மாட்டாங்க, நம்ம சேர்க்கணும். உப்பு கொஞ்சம் போட்டு வேக வைக்கலாம். இப்போ எடுத்து வச்சிருக்க கரம் மசாலா போடுவோம். 2 கப் அரிசிக்கு 5 கப் தண்ணி. இது அப்படியே மூடிடுங்க. இது வந்து கறி நல்லா வேகட்டும். அரிசி கொஞ்சம் நல்லா ஊறி இருக்கணும். கலரிங்க கொஞ்சம் எசன்ஸ். இப்போ நல்லா இந்த வெந்த கறியில் அரிசி போடலாம். போட்ட பிறகு இப்படி பருத்தி விடுங்க. பண்ணுறதுனாக்கா கிஸ்மிஸ் போடணும். இந்த கேரட்டை போட்டுக்கலாம். ஜீரகத்தூள் துருவி விடணும். கொஞ்ச நேரம் வேகட்டும். அப்படியே மூடி விடணும். அடுப்பை வந்து சிம்ல வச்சுக்கணும். மூடி எடுத்து பாருங்க. அப்படி அரிசி வேகலை அப்போது 2 கப்பு சூடான தண்ணி மறுபடியும் போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸு மூடி மறுபடியும் தம்க்கு வச்சுக்கணும். இந்த ஆப்கானி புலாவ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும்.
ஸ்பைசஸும் கம்மி இதில். தக்காளி விளையாடணும் இனிமேல் கவலை கிடையாது. இந்த மாதிரி கறி நல்லா வெந்திருந்துன்னா சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும்.